கோடீஸ்வரி அந்த போட்டோவை பாக்குறாங்க. விஜய் போட்டோவை பார்த்துட்டு பிரமிச்சு போறாங்க. சித்ராதேவி நினைச்சு பாக்குறாங்க, அன்னைக்கு சூர்யா கிழிச்சு போட்டது இந்த குப்பை தொட்டில தானே இருக்கும். குப்பை தொட்டிய செக் பண்ணி பாக்குறாங்க. கறி குப்பையை எடுத்துட்டு போறத பாக்குறாங்க. குப்பைய கேட்டுக்கு வெளியே கொட்டுறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்த சித்ராதேவி அந்த குப்பைக்குள்ள போய் எடுக்க போறாங்க அந்த டாக்குமெண்ட் சின்ன சின்ன பீஸா கிடைக்குது சித்ராதேவிக்கு. கௌதம் கிட்ட சித்ராதேவி சொல்றாங்க, சூர்யா கிழிச்சு போட்டானே அந்த உயிர் பேப்பர் தான்டா இது. நீ பைத்தியமா? கிழிச்சு போட்ட உயிர் பத்திரம் செல்லாதுமா, அதை எதுக்குமா எடுத்துட்டு வந்த குப்பையில இருந்து? தாத்தா என்ன உயிர் எழுதி வச்சிருக்கான்னு தான் நான் இதை பொறுக்கிட்டு வந்தேன். கௌதம், நீ போய் செல்லோ டேப் எடுத்துட்டு வா, நான் பிரிச்சு வைக்கிறேன். இதுல சித்ராதேவி படிக்கிறாங்க. எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு இந்த சொத்தை கொடுக்கறேன்னு எழுதியிருக்காரு வேதாச்சலம். கூட்டு குடும்பமா வாழ்ற முடியும், இந்த சொத்துக்களை அனைவரும் அனுபவிக்கலாம்னு எழுதியிருக்காரு வேதாச்சலம். ஒருவேளை கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் பிரிந்தால் சூர்யா, ராகவன், ராஜலட்சுமி, பானுமதியின் வழிகாட்டல் படி பிரித்து எழுதப்படும் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கு. உன் தாத்தா கிட்ட அவ்வளவு பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லையே எழுதி வச்சிருக்காரு. கிழவன் பாதியில போய் சேர்ந்தாதான்டா சொத்தை சரி பாதியா நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இப்ப எழுதினாருன்னா இதே மாதிரிதான் எழுதுவாரு. ராஜலட்சுமி சொல்றாங்க, அத்தை கூடிய சீக்கிரமே OMR ECRல நம்ம புது பிரான்ச் ஓபன் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரெண்டையுமே விஜயோட பொறுப்புல விட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா காயத்ரி, விஜய்க்கு நிர்வாகம் வந்தாதானே MD சீட்டுக்கான தகுதி வரும். அப்பப்ப சூர்யா அவனுக்கு கைட் பண்ணட்டும், அவன் ரிப்போர்ட் பண்ணட்டும் சூர்யாவுக்கு. பாட்டி சொல்றாங்க, உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ராஜலட்சுமி தைரியமா செய்யுமா, இதுல முழு சம்மதம்மா. அக்கா, நான் விஜய் கிட்ட சொல்றேன், திடீர்னு சொன்னா பயந்துருவாங்கக்கா. காயத்ரி, பயந்தா MD ஆக முடியுமா? சித்ராதேவி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து கோபமாயிட்டாங்க. சித்ராதேவி நினைச்சு பாக்குறாங்க, அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா 2 பெருசுங்களும் மேல போய் சேர்ந்துரும், அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துரும்னு சொல்லி பாக்குறாங்க. கௌதம் மதன் கிட்ட இருந்த போட்டோவை வாங்கி கொரியர் பண்ணி விடுறாரு ஐஸ்வர்யாவுக்கு. கொரியர் வருது. ராஜலட்சுமி கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திக்கலாம்.